7th Standard Science, Term 3, Unit 4, Chemistry in Daily Life, Part 1 பார்க்கலாம். Learning Objectives, கற்றல் நோக்கங்கள், Understand the meaning of medicines, antibiotic, analgesic, antiseptics, antihistamines, antacids and oral rehydration solution. மருத்துவம், நுண்ணுயிர் கொல்லி, வலி நிவாரணி, நச்சுத்தடை பொருள், ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்து, அமில நீக்கி மற்றும் ORS ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் கம்பஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், எரிதலின் தன்மை மற்றும் அவற்றின் வகைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். தேர்டு ரெகக்னைசஸ் ஃப்ளேம் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர், சுடர் மற்றும் அதன் அமைப்பை பற்றி அறிந்து கொள்ளுதல். இன்ட்ரோடக்ஷன். During the Bangladesh Liberation War, therapy with oral rehydration solution ORS in 1971 reduced cholera death rate from 50% to 3% among thousands of refugees. 1971 வங்காளதேசத்தில் நடந்த விடுதலை போரின் போது அதிகமான மக்கள் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டனர். இந்த காலரா நோயின் இறப்பு விகிதமானது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதாவது வாய்வழி நீரேற்ற கரைசல் உட்கொள்ளச் செய்ததன் மூலமாக இறப்பு விகிதம் 50% 3% குறைக்கப்பட்டது. An Indian doctor, Dilip Mahalanobis, had to manage the shortage of saline bottles and cope up with the dehydration faced by the refugees. இந்திய மருத்துவரான திலீப் மகாலனோபிஸ் அப்படிங்கிறவருக்கு உடல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செயற்கை திரவ உப்பு பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. டாக்டர் திலீப் மகாலனோபிஸ் showed the efficacy of ORS in cholera cases among the Bangladeshi refugees 1971 to 72. அதாவது திலீப் மகாலனோபிஸுக்கு ஓஆர்எஸோட முக்கியத்துவத்தை பங்களாதேஷில் வாழக்கூடிய மக்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. Further, field trial during the cholera epidemic in Manipur attested to its efficacy. ORS has since saved the lives of millions of children around the world. மணிப்பூரில் ஏற்பட்ட காலரா தொற்றின் போது திலீப் டாக்டர் அவர்கள் செய்த களச்சோதனையில் ORS சிகிச்சை முக்கிய பங்கு வகித்தது. இதுவரைக்கும் ORS உலகம் எங்கிலும் காணப்படக்கூடிய மில்லியன் கணக்கான குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்றியிருக்கு. Look at the above information. What do you infer from this? மேலே நாம் சொன்ன தகவலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? Now you get the curiosity to know about ORS and its function. இப்போது இந்த ORS சொல்யூஷனை பற்றியும் அதனோட பணிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும். In addition to this, let us know about the some of common medicines and how do they work. மேலும் இது போன்ற பல பொதுவான மருந்துகளையும் அதனோட செயல்பாடுகளை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். In the normal healthy intestine, there is a continuous exchange of water through the intestinal wall. நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனோட குடலில் சாதாரணமாக 20 லிட்டர் தண்ணீரானது குடல் சுவர் வழியாக உட்சென்று தொடர் பரிமாற்றம் நிகழுது. Up to 20 liter of water is secreted and very nearly as much is reabsorbed every 24 hours. இந்த மாதிரி உள்ள தொடர் பரிமாற்றத்தில் ஈடுபடக்கூடிய 20 லிட்டர் தண்ணீரானது ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் பெருமளவு மீண்டும் உறிஞ்சப்படுது. This mechanism allows the absorption of soluble metabolites into bloodstream from digested food. இந்த செயல்முறையின் மூலமாக செரிக்கப்பட்ட உணவிலிருந்து கரையக்கூடிய உயிரின கழிவுகள், மெட்டபாலிட்ஸ் அப்படின்னா கரையக்கூடிய உயிரின கழிவுகள் இரத்த ஓட்டத்தில் கலக்குது. However, when a person becomes sick due to diarrhea, water is expelled and the body is not able to retain the liquid balance. வயிற்றுப்போக்கு காரணமாக ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நீர் வெளியேற்றப்பட்டு உடலானது திரவ சமநிலையை தக்க வைத்து கொள்ளும் தன்மையை இழக்குது. அடுத்து திஸ் இஸ் கால்டு டீஹைட்ரேஷன். இதைத்தான் நம்ம நீர்ப்போக்கு அப்படின்னு சொல்கிறோம். It is not the diarrhea that kills, but the dehydration resulting from the infection that kills. அதாவது வயிற்றுப்போக்கின் மூலம் ஒரு மனிதனுக்கு இறப்பு ஏற்படுறது கிடையாது, அதனால் ஏற்படக்கூடிய நீர்ப்போக்கினால தான் இறப்பு ஏற்படுது. If more than 10% of body's fluid is lost, death occur. ஒரு மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய 10% அதிகமான நீர் இழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ORS, வாய்வழி நீரேற்று கரைசல். இப்போ இந்த ORS சொல்யூஷன் அப்படிங்கிறது உப்பு, சர்க்கரை மற்றும் நீர் ஆகியவற்றின் கலவையாகும்.
a special combination of dry salt that is mixed with safe water. It can help to replace the fluid lost due to diarrhea. இந்த ORS சொல்யூஷன் அப்படிங்கிறது வயிற்றுப்போக்கின் மூலம் இழந்த நீரிழப்பை ஈடுகட்டுகிறது. In a state of diarrheal disease, there is a imbalance and much more water is secreted than reabsorbed, causing a net loss to the body which can be as high as several liters a day. வயிற்றுப்போக்கின் போது உடலின் நீர் சமநிலை வெகுவாக பாதிக்கப்படுது. அதாவது நம்ம உடல் நீரை உறிஞ்சுவதை காட்டிலும் அதிக நீரை சுரந்து வெளியேற்றுது. இதனால் வழக்கத்தை விட ஒரு நாளைக்கு பல லிட்டர் நீர் இழப்பு ஏற்படுது. In addition to water loss, sodium and potassium are also lost. நீர் மட்டும் இழப்பு ஏற்படுறது கிடையாது. அதைத் தொடர்ந்து சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளையும் நம்ம உடம்பு இழந்துருது. Certain concentration of sodium is needed for proper functioning of the body. நம்ம உடல் சரியாக இயங்குவதற்கு சோடியம் போன்ற தாது உப்புகள் தேவைப்படுகின்றன. For example, only with adequate sodium concentration in the intestinal wall, water can be absorbed by it through a process known as osmosis. உதாரணமாக நம்ம குடலில் சரியான அளவு சோடியம் இருந்தால் தான் நீரானது சவ்வூடு பரவல் நிகழ்வின் மூலமாக நம்ம உடம்பானது நீரை உறிஞ்ச முடியும். If there is inadequate salt in the intestinal wall, the body will not be able to absorb water. குடல் சுவரில் போதிய அளவு உப்பு இல்லைன்னா குடல் உறிஞ்சிகள் மூலமாக நமக்கு தேவையான நீரை உறிஞ்ச முடியாது. தி saline bottle directly transfer the water and sodium into blood stream. செயற்கையான உப்பு நீர் கரைசலை நம்ம உடலில் செலுத்தும் போது நீர் மற்றும் சோடியம் ஆகியவை நேரடியாக இரத்த ஓட்டத்துக்கு மாற்றப்படுது. However, for the saline water is administered through mouth, intestinal wall is not able to absorb neither water nor sodium. இருந்தாலும் உப்பு நீர் கரைசலை ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி நம்ம வாய் வழியாக எடுத்துக்கும் போது இயல்பாக நம்ம உடல் நீரையோ சோடியத்தையோ உறிஞ்சிற மாதிரி இப்போது உறிஞ்ச முடியாது. Dr. Dilip Mahalanobis found that if glucose is added to the salt solution, then all the three water, sodium and glucose are absorbed by the body. இருந்தாலும் இந்த உப்பை குளுக்கோஸுடன் சேர்த்து எடுத்துக்கும்போது நீர், உப்பு, குளுக்கோஸ் இந்த மூன்றையும் நமது உடல் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத டாக்டர் திலீப் கண்டுபிடிச்சாரு. During diarrhea, the intestine is still able to absorb glucose molecule. வயிற்றுப்போக்கின் போது நம்ம உடலோட குடல் பகுதியானது குளுக்கோஸ் மூலக்கூறை உறிஞ்சுக்குது. Thus the ORS solution uses the glucose molecules to enable the sodium to be carried through by a co-transport coupling mechanism. சோடியம் அயனியானது செறிவின் அடிப்படையில் நம்ம உடல் செல்லுக்குள்ளே செல்லுது. இதனால் வயிற்றுப்போக்கின் போது நமது குடல் குளுக்கோஸ் மற்றும் உப்பு மூலக்கூறுகளை எளிதில் உறிஞ்சிக்க முடியுது. ORS is an effective treatment for 90 to 95% of patients suffering from diarrhea, regardless of the causes. அதாவது வயிற்றுப்போக்கிற்கு எந்த காரணமாக இருந்தாலும் 90 முதல் 95% நோயாளிகளுக்கு இந்த ORS அப்படிங்கிறது ஒரு சிறந்த சிகிச்சையாக இருக்குது. As a water is replaced, balance is attained, saving the patients in most cases. நமது உடலில் இழந்த நீரானது மீண்டும் பெறப்பட்டு சமநிலையை பெறுவதன் மூலம் பெரும்பாலான நோயாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ORS பவுடர் எப்படி நம்ம ஹோம்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் அஸ் see homely made of ORS. Be very careful to mix 6 level teaspoons of sugar and half level teaspoon of salt dissolved in 1 liter of clean water. 1 லிட்டர் வாட்டரில் 6 லெவல் அதாவது 6 டீஸ்பூன் சுகர் அண்டு ஆஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதே லெவலில் மட்டும்தான் ஆட் பண்ணணும். பிகாஸ் டூ மச் சுகர் கேன் மேக் டயேரியா வர்ஸ். அதாவது சுகர் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா டயேரியா உங்களுக்கு அதிகமாயிரும். டூ மச் சால்ட் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் டு த சைல்டு. அதேமாதிரி சால்ட் அதிகமாக போட்டுட்டாலும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைங்களுக்கு. மேக்கிங் த மிக்சர் எ லிட்டில் டூ டைல்யூட்டட். அந்த சுகர் அண்டு சால்ட் ஆட் பண்ண மிக்சரை அதிகமாக டைல்யூட் நீரை ஆட் பண்ண சொல்கிறாங்க. 1 லிட்டர் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ண சொன்னாங்க. ஆனால் மோர் தென் 1 லிட்டர் ஆல்சோ நாட் ஹார்ம்ஃபுல். 1 லிட்டருக்கு மேலே ஆட் பண்ணாலும் எதுவும் பாதிப்பு ஏற்படாது. Through the process of osmosis, the salt and sugar pull water into your bloodstream. சவ்வூடு பரவலின் போது உப்பும் இந்த சர்க்கரையும் நம்மளோட இரத்தத்தில் வாட்டரை எப்படி மிக்ஸ் பண்ண வைக்கிது, ரத்த ஓட்டத்தில் கலக்க வைக்கிது அப்படிங்கிறதுக்கான டயக்ராமு.
நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் டயேரியா. குழந்தைங்களை வயிற்றுப்போக்கிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் பார்க்கலாம். ஜிங்க் தாது உப்பு இருக்கிற மாதிரி, துத்தநாகம் தாது உப்பு இருக்கிற மாதிரி உணவை எடுத்துக்கணும். ஃபுட், ஃப்ளூயிட், சானிடேஷன் சுகாதாரம், வேக்சினேஷன் தடுப்பூசி, விட்டமின் ஏ இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கணும். ஹேண்ட் வாஷிங், ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் பண்ணணும். டயேரியா ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு யூனிசெஃப் மற்றும் WHO விதிமுறைகளின்படி ஓஆர்எஸ் எப்படி தயார் செய்யணும், என்னென்ன சால்ட்டு எவ்வளோ % இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது 2.56 g/லிட்டர், % 12.683. அதேமாதிரி குளுக்கோஸ் 13.5 g/லிட்டர், % 65.854. இந்த மாதிரி என்னென்ன சால்ட்டு எவ்வளோ % இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.